வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட்பிஎக்ஸ் கம்பெனியில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இசட்பிஎக்ஸ் ட்ரேடிங் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்ட தேதி 18/4/2024. இதுவும் இடிஆர்ஏபி இருக்கு இல்லையா, சேம் ஒரே டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இடிஆர்ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் பேமெண்ட் ரேட்டு ரிலீஸ் ஆகிட்டு, இன்றைக்கி இந்த இசட்பிஎக்ஸில் சரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். எப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு தான் பண்ணுவேன். சரி இது எப்படி விட்ராவல் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு 300 ரெக்வஸ்ட் கொடுத்தேன். கரெக்டாக 8:05 கொடுத்தேன். ஒரு 25 நிமிஷத்தில் எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெலாம் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. இதில் விட்ராவல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10. ஓகேங்களா. காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே விட்ராவல் கொடுத்தா 1 to 24 மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னாங்க. எனக்கு 1 ஹவருக்குள்ளே எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விட்ராவல் ஷோ பண்ணுற பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து விட்ராவல் கொடுத்தேன் 300 ரூபா. இது இருக்குது பாருங்க டைமிங்கு 8:03:46. அதாவது 8:03க்கு மேலே ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8:30 எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. ரெக்வஸ்ட் கொடுத்து அன்றைக்கே நமக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் எதிர்பார்க்குறது அதானே, நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அன்றைக்கே பேமெண்ட் வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இதில் பேமெண்ட் வந்து பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அப்படியே இடிஆர்ஏபி இருக்கு இல்லையா, அதே போல் இதில் வந்து ட்ரேடிங் சிக்னல் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபோட் அஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அபோட் அஸ்ன்ற இடத்துல தான் நமக்கு அந்த ட்ரேடிங் சேனல் இருக்கும். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வர சிக்னலை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ட்ரேட் பண்ணணும். இது ட்ரேடிங் கம்பெனியில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6 to 10 ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நமக்கு இதில் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் சில கம்பெனியில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஓகேங்களா. இதில் நமக்கு 4 ஹவர் டைம் கொடுக்குறாங்க, நம்ம ஞாபகமாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இசட்பிஎக்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கட்டாயம் முடிஞ்சா இல்லையா?